ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நன்னா இருக்குது. இன்றைக்கி 2 விஷயங்கள் இருக்கும். ஒன்று தான் தன் குடும்பம் அப்படின்னு 2 அணம் பிரிப்பாங்க பார்த்தீங்களா. சில பேர் அர்ப்பணிச்சிடுவாங்க, குடும்பம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னை பற்றி கவனங்கள் இருக்கவே இருக்காது. சில பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தன்னை பற்றி மட்டும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, இப்போ ஃபேமிலியை பற்றி யோசிக்கவே மாட்டேங்குது. எங்கே சார் ஃபேமிலியை பற்றி யோசிக்க, வீட்டில் ஒரு கெஸ்ட்டு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி அப்படி கிடையாது. நான் இந்த ரோலில் என்ன, குடும்பத்துக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கி ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய பலமும் கொடுக்கும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயமாக அது நல்ல பலன்கள் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ரஜினி சார் கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், ஃபஸ்ட் நம்ம யாருங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு இன்றைக்கி ஒரு பெரிய சான்ஸ் கிடைக்கிறது. என்ன தொழில்னு நிர்ணயம் பண்ணிக்கோங்க. நிர்ணயம் பண்ணிவிட்டு அதில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அதில் உட்காந்து எழுதுங்க, நான் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளானட்டரி பொசிஷன் ரொம்ப அழகாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. கல்யாணம், அதேமாதிரி பார்ட்னர்ஷிப்போடு வேலை செய்கிறது, சொந்த தொழில் பண்ணுறது, வேலையில் இருந்துகிட்டே தொழில் பண்ணிக்கிறது, இது போன்ற எல்லா காரியமும் நல்லா இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தி பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதில் ஜெயிச்சவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு முறை ஃப்ளைட்டில் போகும்பொழுது நம்ம ஐபிஎஸ் ரவி சார் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ நிறைய நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் மற்ற நிகழ்ச்சிகள்லையும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அற்புதமாக அதை எடுத்து அவர் நரேட் பண்ணக்கூடிய விதம் பார்த்திங்கன்னா பிரமாதமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ அவர்கிட்ட நான் சொன்னேன். அப்போ அவர் உட்காந்து அதில் அவர் விளக்கம் கொடுத்தாரு பாருங்க. அப்பா எவ்வளோ டீட்டெயில்டாக அதை விளக்கம் கொடுக்குறாரு. பெரிய விஷயமா அவர்கிட்ட எனக்கு பேசக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் கிடச்சிது. அந்த மாதிரி இந்த சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு சான்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது ஒரு அரை மணி நேரமாக இருக்கலாம், 1 மணி நேரமாக, 10 நிமிஷமாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த சான்ஸ் கிடைச்சாலும் சரி, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பயன்படுத்திட்டிங்கன்னா மிகப்பெரிய பலம் உங்களுக்கு கூடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு.